1 வயசுல இருந்து 3 வயசு இருக்கிற குழந்தைங்கள்ல நிறைய பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பர்த்டே கம்ப்ளீட் ஆன உடனே இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, முன்னாடி நல்லா சாப்பிட்டு டாக்டர், இப்ப சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது கூட எனக்கு புரியுது. ஆனா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன மாதிரி இருக்கக்கூடிய மற்ற மதர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ்ல இருக்கிற நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க 3 வேளை சாப்பிடணும், 2 வேளை சாப்பிடணும்னு கூட எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ் கொடுங்க. எவ்வளவு முடியுதோ கேலரி டென்ஸா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மீறியும் சாப்பிடலன்னா ஒரு 2 to 3 days கம்மியா சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்க தான் ஒழுங்கா ஃபீல் பண்ணல, உங்களாலதான் குழந்தை வந்து ஒல்லியா இருக்குன்னு சொன்னா கூட அதை மனசுல ஏத்துக்காதீங்க. யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் அ குட் ஜாப் as a mother. பிகாஸ் எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. நிறைய பேர் என் கிளினிக்ல வந்து கேட்கும்போது கூட ரொம்ப கில்ட்ல வந்து கேட்கறாங்க. அவங்க ஏதோ ரொம்ப ஃபெயிலியரா கன்சிடர் பண்ண மாதிரி. நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களோட success as a mother is not related to how much your baby eats or what is the weight of the baby. உங்க குழந்தையோட வெயிட் வச்சுதான் உங்களோட success as a mother இல்ல. தயவு செஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. You are already a great mother. So don't let anybody guilt trip you into telling that இதன் உங்களாலதான் குழந்தை இப்படி இருக்குன்னு. ஏன்னா 3-4 வயசு ஆயிடுச்சுன்னா தாராளமா உங்க குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு இப்ப தெரியாது. நீங்க இதே ரீல ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்வீங்க, ஆமா டாக்டர் நான் தேவையில்லாம அப்ப ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சோ குழந்தை ஒல்லியா இருந்தா பரவாயில்லைங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபீட் பண்ணுங்க. அதுக்கு மேல வருத்தப்படாதீங்க.